அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரெஸ்பான லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகவும் 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகவும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரியவும், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறி வரணும். அது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்க கொஞ்சமாக உப்பு, ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கவும் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோனையும் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து குக்கரில் வந்து ஆல்ரெடி வந்து மட்டனை வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் வந்து கறியை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் பிரியாணி கூட. நல்லா வதக்கி விட்டு அது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நாம தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. நான் வந்து அரிசியும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கொதிக்குது பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அந்த தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாட்டை வச்சு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் வந்து அடியில் வச்சுருக்கேன். இப்போ வந்து 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீட்டமாகவும் அரிசி உடையவே இல்லை. சூப்பராக இருக்குது. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.